வணக்கம் எக்ஸ்ப்ளோரர்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிற எக்ஸ்ப்ளோர் தமிழன். நான் உங்க ஜாக். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொங்கல், அதனால சொந்த ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. நமக்கு சொந்த ஊர் திண்டுக்கல் தான். இன்னைக்கு திருப்பூர்ல இருந்து திண்டுக்கல்ல நோக்கி போற பயணத்தை தான் வீடியோவை காட்ட போறேன். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? காய்ஸ் ரூம்ல இருந்து கிளம்பியாச்சு. திண்டுக்கலுக்கு போயிட்டு இருக்கோம். திண்டுக்கலுக்கு எத்தனை கிலோமீட்டர்னா 120 கிலோமீட்டர்ஸுங்க. 120 கிலோமீட்டர்ஸு அசால்ட்டாக 2 மணி நேரத்தில் போயிடலாம். பட்டு நம்ம வண்டி வந்து ஏர்போர்ட்டு உங்களுக்கே தெரியும், 100 சிசி வண்டினா ஒரு 70-80 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நிப்பாட்டியே ஆகணும். அதனால் தாராபுரத்தில் போய் ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டுட்டு அடுத்து அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. எப்படியும் நான் 3 மணி நேரம் ஓட்டுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்ட போகிறேன். அப்போ தான் மோட்டோ விளாக் பண்ண முடியும். ஸ்பீடாக ஓட்டினா மோட்டோ விளாக்கு பேசுறதே கேட்காது. அதனால ஸ்லோவாக தான் ஓட்டி அவங்க கோப்ரா வாங்கி தான் ஸ்பீடாக ஓட்டிக்கலாம். கோப்ரா வாங்குற வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் மோட்டோ விளாக் பண்ணணுங்க. பார்த்தீங்கன்னா திருப்பூர் மற்ற டேஸை விட இந்த பொங்கல் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு போய் கிடக்கும். பார்த்தீங்களா, ரோடு ரொம்ப எம்டியாக கிடக்கா. எல்லாம் ஊருக்கு கிளம்பிடுவாங்க. சென்னையில் எப்படி ஃபெஸ்டிவல் வந்தால் ஊரே காலியாக கிடக்குமோ அதே மாதிரி தான் இங்கே திருப்பூருமே கிடக்கும். இப்போ இங்கே இருக்கவங்க தான் ஒரிஜினல் அந்த திருப்பூர் வாசிகள். மீதி எல்லாருமே வெளியிலேருந்து வந்தவங்க நாங்கள். இந்த ஊருமே எல்லோரும் ஆட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எம்டியாக இருக்குது. மற்ற டேஸ்லாம் பயங்கர க்ரௌடாக இருக்கும். அதுவும் இப்போ 12 மணிக்கெலாம் சொல்லவே தேவை கிடையாது. அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும். ஆனால் இங்கே எதுவுமே இல்லை, யாரையுமே காணோம். இங்கே இது குமரன் காலேஜ் கிட்ட இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. இல்லை பஸ் ஸ்டாண்ட் செட் கூட்டு போய் அங்கே பாருங்க, அங்கே இன்னும் எம்டியாக கிடக்கும். ஒருத்தன் கூட இருக்க மாட்டேன். நல்லா இருக்கும் இந்த மாதிரி நாட்களில். நானும் பொங்கலுக்கு ஜொமேட்டோ ஓட்டலாம் தான் நினச்சேன். பட் அவன் போட்ட ஆஃபரு பயங்கரம். அதனால் ஓட்டுறதுக்கு மனசு வரல. எவ்வளோ போட்டிருந்தான்னா 500 ரூபா தாங்க போட்டிருக்கான். அதனால் ஓட்டலை. போன வருஷம் பொங்கலுக்கு வந்து 1000 ரூபா போட்டிருந்தான் இன்சென்டிவாக. இந்த வருஷம் 500 ரூபா. போக போக அமௌண்ட் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆர்டர் போய் கூட்டியிருந்தால் கூட பரவாயில்ல. 5 கிலோமீட்டருக்கு 50 ரூபா 60 ரூபான்னு. அதுவும் 40 ரூபா தான் எப்பயும் போல கொடுக்க போகிறான். இன்சென்டிவும் குறைச்சா எப்படிங்க ஓட்ட முடியும்? சரி, இன்சென்டிவ் 500 ரூபா தரலாம், பரவாயில்ல ஓட்டலாம்னு பார்த்தா ஆர்டர்ஸ் வராது. ஏன்னா எல்லாருமே ஊருக்கு போயிடுவாங்கல்ல. அதனால் ஆர்டர் ஃப்ளோ ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த பொங்கல் இன்சென்டிவை நம்பி ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், வெறும் 1000 ரூபாய்க்கு ஓட்ட முடியும். அதுவும் இன்சென்டிவோட சேர்த்து. நேற்று வந்து போகிக்கு நான் ஜொமேட்டோ ஓட்டியிருந்தேன். எவ்வளோ திரும்ப ஓட்டியிருந்தேன்? 1200 ரூபாய்க்கு ஓட்டியிருந்தேங்க. 1250 ரூபாய்க்கு ஓட்டியிருந்தேன். 500 ரூபா போகிக்கு இன்சென்டிவ் கொடுத்துருந்தேன் ஜொமேட்டோக்காரன். ஸ்விக்கி எதுவும் இன்சென்டிவ்லாம் தரல. ஸ்விக்கி என்ன பண்ணிட்டான், சர்ச்சு போட்டான். வெறும் 15 ரூபா சர்ச்சு போட்டான், 30 ரூபா போடாமல். ஆனால் பொங்கலுக்கு 30 ரூபா போடுறான். இவன் ஜொமேட்டோ பரவாயில்ல 500 ரூபா கொடுத்துருந்தான். பரவாயில்லடா, 1000 ரூபாய்க்கு ஆர்டர் ஓட்டியிருந்தோம், 500 ரூபா இன்சென்டிவ் 1500 ரூபா அடிச்சிடலான்ட்டான்ட்டு நானும் போய் ஓட்டுனேன். எத்தனை மணி நேரம் ஓட்டினேன்னா, காலையில் 12 to 5, அப்புறம் சாயந்தரம் 7 to 12, மொத்தம் 10 மணி நேரம் ஓட்டினேங்க. 10 மணி நேரத்தில் ஆர்டர் எர்னிங்ஸ் வெறும் 750 ரூபாய்க்கு தான் பார்த்துருந்தேன். 500 ரூபா இன்சென்டிவ், 1250 ரூபா ஓட்டினேங்க. அதே கூத்து தான் இப்போ பொங்கலுக்கும் நடக்கும், நாளைக்கு மாட்டு பொங்கலுக்கும் நடக்கும். வெறும் 1000 1100 தான் எடுக்க முடியும். அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதுக்கு போய் இங்கே இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு அப்படின்னு தான் ஊருக்கு போய்கிட்டு இருக்கேங்க. இதே சென்னையில் ஓட்டியிருந்தால் கண்டிப்பாக பொங்கலுக்கு நான் ஓட்டியிருப்பேன். அங்கெல்லாம் அசால்ட்டாக ஒரு நாளைக்கு 2000 ரூபா அடிச்சிடலாம். பட் இங்கே வாய்ப்பு கிடையாது. அதனால நாம் ஊருக்கு போய்கிட்டேன், அங்கே என்ஜாய் பண்ண வேண்டியது தான். லைன் மட்டுமே நல்லா குழுன்னு தான் அங்கே இருக்குது. வெயில் அடிக்கலை, நமக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம நீட்டாக போயிடலாம். காலையிலேருந்து இன்னும் சாப்பிடல. போகிற போக்கில் ஏதாவது நல்ல பேக்கரியாக பார்த்து வடையும் டீயும் சாப்பிட்டு போகலான்னு இருக்கோம். பார்க்கலாம் எந்த பேக்கரி கிடைக்குதுன்னு. இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் ஒரு நல்ல டீ குடிக்கிறதாங்க. ஏன்னா எங்கே போனாலும் டீ அந்தளவு ஒஸ்ட்டாக போடுறாங்க. நேற்றுலாம் ஒரு டீக்குள்ளே போய் டீ குடிச்சிட்டு இருந்தேன். வாயில் ஒரு வாய் வச்சேன், ஒரு மாதிரி இருந்துச்சு. போக போக கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சி குடிக்கிறேன். வாயில் வைக்க முடியல, ரொம்ப கசப்பு. பாவக்காக்கே டப் கொடுக்குற மாதிரி கசப்பு போட்டுட்டு இருந்தாரு. ஒரு 2 வாய் வச்சுட்டு வச்சேன். சரி எப்படியோ வச்சோம்னா சங்கடப்படுவாங்கன்ட்டு பல்ல கடிச்சு குடிக்கலான்னு நானும் குடிச்சிக்கிட்டே இருந்தேன். பாதி டீ குடிச்சேன். அதுக்கு மேலே குடிக்க முடியல. எனக்கு ஒரு மாதிரி ஒம்மாட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வச்சுட்டு
போய் பே பண்ண போனேன். அங்கே ஓனர் என்னப்பா தம்பி டீ அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னாங்க. இல்லைங்க கசக்குதுங்க அப்படின்னு. யார் போட்டா இந்த மாதம் அந்த மாதம்னு 2 மாஸ்டர் இருக்காங்க கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லைங்க எனக்கு தான் வாங்கி கசக்கிற மாதிரி இருந்துச்சு, டீ நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு வந்துட்டேங்க. என்ன பண்ணுறது, நம்மளுக்கும் ஓப்பனாக சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமானது நல்ல டீ கடையாக பார்த்து டீ குடிக்கிறது தான் போல். இப்போ பார்த்தீங்கன்னா கருவம்பாளையம் வந்துட்டோம். கருவம்பாளையத்துலேயுமே க்ரௌடை காணோம், யாரும் இல்லை, எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. சரிங்க, அவுட்டர் பைபாஸ் வந்துட்டு ப்ளாக் பண்ணுறேன். காய்ஸ், நம்மளோட ரெஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. இதாங்க நம்ம ரெஸ்ட் பாயிண்ட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களே. ஓரம் போ ப்ரோ. பார்த்தீங்களா நல்லா பச்சை பசன்னு கும்முன்னு இருக்குல்ல. நானும் ஒவ்வொரு வாட்டி இங்கே வரேன், வந்து குளிக்கலான்னு பார்க்குறேன், குளிக்க முடியலைங்க. வந்தோடனே சல்லுன்னு கிளம்புற மாதிரி தான் இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் வந்து குளிக்கலான்னு பார்க்குறேன், பார்ப்போம். என்றைக்காவது ஃப்ரீயாக இருக்கப்போ இங்கே வந்து குளிச்சுட்டு போகலாங்க. தண்ணி நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா தெளிவாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஓடுற தண்ணியில் தெளிவாக தான் இருக்கும். அடை தண்ணினா தான் உளுக்காக இருக்கும், அது ஓடுற தண்ணி. இப்போ வண்டி எடுத்து கொஞ்சம் இது பண்ணிவிடு. அப்பாண்ணேப்பா, வேறு லெவல் சினாரியோவில் ஆலமரம், தென்னை மரம், ஆறு, பக்கத்தில் வயக்காடு, வெறித்தனங்க, சூப்பராக இருக்குது. மீன் எதுவும் தெரிய மாட்டேங்குதுங்க ஆற்றுல, மீன் இல்லோல. இப்படியே குளிச்சுக்கிட்டே இருந்தேன்னா ஹெல்மெட் அப்படியே ஆற்றுக்குள்ளே விழுந்துடும், அதெல்லாம் கொஞ்சம் நிமிந்துருவோம். வேறு லெவல் பிளேஸு. எப்போ வந்தாலுமே இங்கே ஒரு புது ஃபீல் கிடைக்குது, அப்படியே ஃப்ரெஷ் ஆகிற மாதிரி இருக்குதுங்க. மணி பார்த்திங்கன்னா 12:30. ஒரு 10 நிமிஷம் இங்கே நின்றுட்டு ஒரு 12:50க்கு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதாங்க. இன்ஜின் ஆறட்டும். காய்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் வந்தாச்சுங்க. இன்னும் திண்டுக்கலுக்கு ஒரு 27 கிலோமீட்டர் 28 கிலோமீட்டர் தான். பரவாயில்ல, ஒட்டஞ்சத்திரம் வேகமாக வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா பைபாஸ் போட்டுட்ருக்காங்க. இந்த ரோடு ரொம்ப மோசமான ரோடு, திண்டுக்கல் டு ஒட்டஞ்சத்திரம் ரோடு பயங்கர ஒஸ்ட்டான ரோடு. பட் அதை இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. எத்தனை வருஷமா நான் காலேஜ் படிக்கிறப்பலேருந்து இந்த ரோட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். காலேஜ் முடிச்சு ஒரு 10 வருஷம் இருக்கும், ஒரு 10 வருஷம் பக்கத்தில் இந்த ரோடு ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. பேந்து கிடக்கும். அத்தனைக்கு இது மெயின் ரோடு, பழனிக்கு போகிறதுக்கு, கோயம்புத்தூர் மட்டும் இது போவாங்க. மெயின் ரோடை அவ்வளோ கேவலமாக வச்சுருந்தாங்க. ஆக்சிடெண்ட்டுமே ஏகப்பட்டது ஆகும். எதுக்காகனா இந்த பழனி பஸ்ஸெலாம் போகும், ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டு போவாங்க. இங்கே இந்த கவர்மெண்ட் பஸ்ஸு தனியார் பஸ்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தன் போட்டு போய் ஏகப்பட்ட தடவை இந்த ரோடு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இந்த ரோட்டில் எனக்கு ரொம்ப டேஞ்சரஸான ரோடு எனக்கு தெரிஞ்சு இந்த ரோடு தாங்க, ஒட்டஞ்சத்திரம் ரோடு தாங்க. நான் அது வரைக்கும் ஏகப்பட்ட இடத்துக்கு போயிருக்கேன். அங்கெல்லாம் அந்தளவுக்கு பஸ்ஸு ரொம்ப ரேஷ் டிரைவிங்லாம் ஓட்ட மாட்டாங்க. ஆனால் இந்த ரோட்டில் பஸ்ஸுக்காரன் ஓட்டுறது அந்த மாதிரி இருக்கும். எனக்கு வெறி ஆயிரும், யூடியூப் மாதிரி ஓட்டுவாங்க. அதான் பரவாயில்ல, இப்போ எப்படியோ பைபாஸ் போட்டுட்ருக்காங்க. அப்புறம் அதான் 4 வழி ரோடு போட்டுட்ருக்காங்க. அப்புறம் அந்த ஃப்ரிட்ஜு கட்டிகிட்ருக்காங்க, தொல்லை குறைஞ்சிடும். இந்த ஃப்ரிட்ஜு கட்ட ஆரம்பித்து 4 வருஷம் ஆச்சா 3 வருஷம் ஆச்சான்னு சரியாக தெரியல. கரெக்டாக தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இனிமேல் எங்கள் திருப்பூரில் இருந்து ஒட்டஞ்சத்திரம் வரையும் சல்லுன்னு வந்துட்டேன். இனிமேல் திண்டுக்கல் போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். வெறும் 25 கிலோமீட்டர் தான். இந்த 25 கிலோமீட்டர் போக 1 ஹவர் ஆயிருங்க. ஏன்னா ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு ரோடு இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் ரொம்ப லேட் ஆகிரும். பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, எல்லாம் ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த வடக்கு நண்பர்களை குறை சொல்கிறோம்ல,
அவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க, நம்ம வலைகளை பறிக்கிறாங்க அது இதுன்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக ரெடி பண்ணுங்க வடக்கு நண்பர்கள் தான். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுங்க. நம்ம எது எது செய்ய முடியாதோ அதெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. நம்மளால் செய்ய முடியாதுன்னா நம்ம வந்து சம்பளம் கம்மியாக தர்றாங்க, ரொம்ப அது ஹார்ட் ஒர்க்காக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அது எல்லாத்தையுமே அவங்க வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் அவங்க தாங்க பண்ணுறாங்க. நைட்டு பகல்லாம் பார்க்காம பண்ணுறாங்க. நைட்டு வரைக்கும் அவங்க எப்படியாவது பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் என்ன சொல்கிறது, அவங்க ரொம்ப மட்டம் தட்ட வேண்டாம். அது வத்தலை கொண்டு போகிற ரோடுங்க. பரவாயில்ல, இதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக போகல. ஏன்னா ஆப்போசிட்லேயே வண்டி வரனால ஸ்பீடாக போக முடியாது, ஸ்லோவாக தான் போகணும். போவோம், உருட்டிகிட்டே போவாங்க. நான் திருப்பூரில் கிளம்புறப்ப சொல்லியிருப்பேன் டீ குடிக்கணும்னு. இன்னும் டீ குடிக்கலை. எப்போ நான் 90 கிலோமீட்டர் வந்துட்டோம், இன்னும் டீ குடிக்கலை. நான் என்ன சொல்கிறது, ஏதாவது பேக்கரி ஃப்ரீயாக இருக்கும் போய் குடிக்கலான்னு பார்க்குறேன். எல்லா பேக்கரியிலுமே ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நம்மளுக்கு ஆளுங்க இருந்தாலே அந்த இடத்துக்கு போக மாட்டேன். நான் சாப்பிட்டு சாப்பிடாம கூட சுற்றிக்கிட்டு இருப்பேன். இப்போ எங்கள் வீட்டில் மளிகை கடைக்கு அனுப்புவாங்க, அப்போதைக்கு போவேன். அங்கே ஒரு 7-8 பேர் நின்றுட்டு இருந்தாங்கன்னா நான் தனியாக போய் நின்றுட்டு இருப்பேன். அந்த 7-8 பேர் போனதுக்கப்புறம் தான் நான் போய் கடையிலே வாங்குவேன். அந்தளவு ஆளுகளை பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் செட் ஆகாது. கிரேனா, குட்டி கிரேனுங்க, நல்லா இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வண்டிக்கிட்டக்க கேப் விட்டு போகணும், ஒட்டி போகவே கூடாது. ஒட்டி போயிட்டோம்னா அவ்வளோதான் அப்புறம். ஏன்னா முன்னாடி ஏதாவது வண்டி வரும், அவன் பிரேக் போடுவான், நம்ம ஒட்டி போனோம்னா கண்டிப்பாக இடிச்சிருவோம். அதனால் மேக்ஸிமம் கேப் விட்டே போங்க. நான்லாம் எப்போவுமே கேப் விட்டு தாங்க போவேன். இதில் மட்டும் கிடையாது, இந்த மலையில் ஏறுறப்பையும் கேப் விட்டு தான் போகணும். ஊட்டிக்கு போனப்பெல்லாம் என்ன சொல்கிறது, அது காமெடின்னு சொல்கிறதா இல்லை அவங்க பண்ணுற கூத்துன்னு சொல்கிறதான்னு தெரியல. மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க, ஏறிக்கிருக்கப்போ கொஞ்சம் கேப் விட்டு ஏறணும்ல. ஏறிக்கிருக்கப்போ இறங்கி இருப்பார், 2 சைடுமே கேப் விட்டு தான் ஏறணும் இறங்கணும். இங்கே கேப் விடாமே போய்கிட்டு இருப்பாங்க போல். ஒரு 4-5 இடத்துல பார்த்தோம், கார் எல்லாமே இன்னொரு காரில் குத்தி நின்றுட்டுருக்கு. குத்தி நின்றுட்டுருக்குன்னா ரோடு என்ன சொல்கிறது, ஊட்டி ரோடு கொஞ்சம் சின்னதாக தானே இருக்கும். இவங்க அதை போய் ஓரம் கட்டி அந்த பஞ்சாயத்தை பேச மாட்டுறாங்க. வண்டி இடிச்சிருச்சுன்னா அப்படியே வண்டியை நடுரோடு நிப்பாட்டிட்டு சண்டை ஓட்டு கிடக்குறாங்க. பின்னாடி பஸ்ஸு, முக்கியமாக போக வேண்டிய ஆம்புலன்ஸ் கொண்டு அந்த இதில் நின்றுட்டுருக்கு. டிராஃபிக் ஆகிடுச்சு, டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. தற்கூரியாக இருக்காங்க. அவங்களோட சண்டையாக இங்கே ஓரமாக போய் போராட்டமே. அந்த ரோடை அப்படியே டிராஃபிக் ஜாமை மாற்றி மற்ற எல்லாருக்கும் இடையூறு கொடுத்து தான் அவங்க பிரச்சனையாக நிறுத்திட்டு இருக்கணுமா. இது மாதிரி ஏகப்பட்ட சண்டைகளை பார்த்துக்கிட்டு வந்தோம். நாங்கள் ஏதோ பைக்கில் பூந்து வந்துட்டோம். இதே காரு, பஸ்ஸு, ஆம்புலன்ஸு இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க போக வேண்டிய நேரத்தை எப்படி தானே தேவையில்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இருக்கிறதே ரொம்ப வேல்யூபுளானது டைம் தாங்க. ஒரு நிமிஷம் ஒரு செகண்டில் கூட எவ்வளோ பெரிய சம்பவம் வேணால் நடக்கலாம், எவ்வளோ சம்பவம் வேணால் தவிர்க்கலாம். திண்டுக்கல் வந்தாச்சு. திண்டுக்கல் பைபாஸ் கிட்ட நிற்கிறோங்க, பழனி பைபாஸ் கிட்ட அங்கே வந்திருக்கோம். இங்கே சிட்டிக்குள்ளே போக வேண்டியது தாங்க. என்ன தெரியுமா காமெடியாக இருக்குது, நம்ம அப்படி பைக்கில் போய்கிட்டு இருக்கப்போ திடீர்னு கிராஸ் பண்ண போவாங்களே ரோடை, அவங்க வந்து அயன்மேன் மாதிரி அப்படி ஒருத்தக்கவே நிப்பாட்டிட்டு நடந்து போவாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக வரும். ஏன் அப்படின்னா, சிட்டிக்குள்ளே ஓகே தான், நம்ம போய்க்கிறதுப்போ கை நீட்டி போகிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பைபாஸில் நம்ம வேகம் வந்துக்கிறதுக்கு அப்படி கையை நீட்டிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. என்னதான் பிரேக் அடித்தாலும் ஸ்ட்ரிக்டாகி போய் நாம் விழுந்துருவோம், இல்லாட்டி அவங்க மேலே விட்டுருவோம். மொத்தத்தில் யாருக்காவது பாதிப்பு ஏற்பட தான் செய்யும். ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்காமல் அசால்ட்டாக கையை நீட்டிக்கிறாங்க. அது என்ன சொல்கிறது, லேடிஸாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுறாங்க, ஜென்ஸாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுறாங்க. யோசிக்கிறதே இல்லை. வயசான பாட்டி வரையுமே இங்கே அப்படியே அசால்ட்டாக கையை நீட்டிட்டு அவங்க பேச நடந்து போகிறாங்க. ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னா, முன்னாடிலாம் அப்படி கிடையாது. முன்னாடி வண்டி வருது அப்படின்னா அவங்க பேசாட்டு வண்டி போனதுக்கப்புறம் தான் நடந்து போவாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. வண்டி அவங்க கிட்டக்க ஒரு 2 அடி 3 அடி பக்கத்தில் வந்தாலுமே வண்டி போகட்டும்னா விட மாட்டாங்க. அவங்க பேசாட்டு அசால்ட்டாக கை நீட்டிட்டு நடந்து போகிறாங்க. முன்னாடி வந்து வண்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், இப்போ வண்டி ரொம்ப பெருகி போச்சுல, அதனால் அவங்களாலையும் வெயிட் பண்ண முடியல. வண்டி இப்படி தான் போய்கிட்டே கிடக்கும். இவங்களுக்காக எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது அப்படின்ட்டு. பார்த்தீங்களா, வந்தாச்சு, நம்மூர் வந்தாச்சுங்க. நம்மூர் திண்டுக்கல் இருந்தால் வந்தாச்சு. அதான் வண்டி ரொம்ப பெருகி போனதுனால அவங்களாலையும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல. அதனால் போங்கடாரே அப்படின்னு கையை நிறுத்திட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி எங்கள் திண்டுக்கல்ல என்ன தெரியுமா எங்கள் சிறப்பு, நான் மற்ற ஊருக்கு போயிருக்கேன், அங்கெல்லாம் ஹெல்மெட்லாம் ப்ராப்பராக போட்டிருப்பாங்க. ஹெல்மெட் போடாதவங்கன்ற ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும்.
இப்போ திருப்பூர்லேயே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடாதவங்களாம் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஆனால் திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு, ஹெல்மெட் போடுற ரேஷியோ இருக்குல்ல ரொம்ப ரொம்ப கம்மி. 100க்கு ஒரு 10% போட்டிருந்தாலே பெருசு. இப்போ நீங்களே வீடியோவை பாருங்கள், எத்தனை பேர் ஹெல்மெட் போட்டு வராங்க, எத்தனை பேர் ஹெல்மெட் போடாமல் வராங்கன்னு. என்ன சொல்கிறது, அவங்கள பற்றின அந்த இதே இல்லை, அந்த கேரே இல்லை. போலீஸுமே அந்தளவுக்கு இங்கிட்ட வந்து வளர்த்து பிடிக்கிறது இல்லைங்க. மற்ற டிஸ்ட்ரிக்டில் நான் பார்த்துருக்கேன், சந்துக்குள்ளே அந்த ஏரியாலாம் வண்டியே வராது அந்த சந்துக்குள்ளே. ஆனால் அந்த சந்துக்குள்ளே நின்று பிடிப்பாங்க. ஆனால் இங்கெல்லாம் மெயின் ரோட்டில் அந்தளவுக்குலாம் போலீஸ் பிடிக்க மாட்டாங்க. என்னன்னே தெரியலை. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பிடிச்சதானே அவங்க ஹெல்மெட் போடுவாங்க. போலீஸோட அந்த கவனம் ரொம்ப கம்மியாக இருக்குது திண்டுக்கல்ல. இப்போ பாருங்கள், ஃபோன் டெஸ்ட்டே போகிறாங்க. இதெல்லாம் எங்கே ஏய் வழியை விட்றா. தூக்கி ஓட்டுறவங்க ஹெல்மெட் போட்டிருக்காங்க, மற்ற யாரும் ஹெல்மெட் போடல. இதுதான் எங்கள் திண்டுக்கல்லோட சிறப்புங்க. சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, இதான் நிதர்சனம். திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்தாச்சு. நம்ம பஸ் ஸ்டாண்ட் வழியாக போக போகிறதில்ல, அப்படியே இந்த ஆர்சி தேட்டர் இருக்குது, ஆர்சி தேட்டர் வழியாக தான் போய் நான் போவேன். அதே மாதிரி இங்கே சிக்னல்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அந்தளவுக்கு நான் இங்கே சிக்னல்ஸ் பார்த்தது கிடையாது. இல்லை திண்டுக்கல்லோட அந்த என்டர்டெயின்மெண்ட்டை காட்டுறேன் உங்களுக்கு. திண்டுக்கல்ல எது என்டர்டெயின்மெண்ட் பண்ணுது அப்படின்னு. மொத்தத்துக்கு இங்கே எத்தனை தேட்டர் சொல்லியிருக்கேன். நல்லா பீக்காக இருக்க தேட்டர் சிட்டிக்குள்ளே சொல்கிறேன் நான். சிட்டிக்குள்ளே வந்து ராஜேந்திரா உமாங்கிறது ஒரே ஒரு தேட்டர் தான், ராஜேந்திரா. அப்புறம் வந்து ஆர்த்தி, அதாவது கார்னிவல் சினிமாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த 2 தேட்டரு தான் சிட்டிக்குள்ளே என்டர்டெயின் பண்ணுது. மீதி விஜய் தேட்டர்னு ஒன்று இருக்குது, நல்லாயிருக்கும். அதுவும் அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதெல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும். இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லின்னா அது கார்னிவல் சினிமாஸ் தாங்க. நல்லா காஸ்ட்லி, நல்லாவும் இருக்கும். மொத்தம் 5 ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. இதுதாங்க அந்த தேட்டரு. பார்த்தீங்களா கூட்டத்தை? பெரியதான்னு தெரில, பயங்கர கூட்டமாக இருக்குது பொங்கல்னால. நல்ல கலெக்ஷன் போல இருக்குது. நான் மேக்ஸிமம் இந்த தேட்டரில் தான் வந்து உட்காந்துருப்பேன், இங்கே இல்லாட்டி ராஜேந்திரா. ஜாலியாக இருக்கும். பார்த்தீங்களா, நம்ம சிட்டிக்குள்ளே அந்தளவுக்கு வண்டி வசதியே கிடையாது. ரொம்ப ரொம்ப வண்டிலாம் ரேராக தான் போகும். இங்கிட்ட இப்படி டிராஃபிக் ஃப்ரீயாகவே வண்டி பழகிட்டு திருப்பூரில் போய் ஓட்டுறப்ப என்னடா அவ்வளோ வண்டி வருதுன்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே திருப்பூரில் ஓட்டி பழகிட்டு சென்னை பண்ணோன்னே, சென்னையில் ஒன்றும் டிராஃபிக் அவ்வளோவா தெரியலங்க. 4 ஏரியா போகணும், 4 பக்கம் போய் சுற்றி பார்த்தா தான் உலகம் என்னன்னு தெரியும். குண்டு சட்டிலே குதிரை ஓட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் வெளியே வாங்க, 4 விஷயம் கற்றுக்கங்க, மனுஷங்களை தெரிஞ்சுக்கங்க. உள்ளூருக்குள்ளே இருந்தோம்னா ஒன்றுமே கற்றுக்க முடியாதுங்க. பிஎஸ்என்ஏ காலேஜ் திண்டுக்கலோட மிகப்பெரிய காலேஜுங்க. இப்போ நம்ம வந்தோம்ல ஒட்டஞ்சத்திரம் டு திண்டுக்கல் ரோடு, அதில் தாங்க இருக்குது, பெரிய காலேஜுங்க. அப்படியே உங்களுக்கு ராஜேந்திரா தேட்டரையும் காட்டுறேன். இதே ரோட்டில் தான் ராஜேந்திரா தேட்டரும் இருக்குது. காய்ஸ் வந்தாச்சுங்க, நான் சொன்னேன் ராஜேந்திரா தேட்டர். அதாவது அதுக்கு ஆப்போசிட்லாம் இவங்களுக்குள்ள எம்டி லேண்ட் இருக்குல்ல, இங்கே லக்ஷ்மி தேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்துச்சுங்க. பங்கமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸ்க்ரீன் 2 ஸ்க்ரீன் ஒரு ஸ்க்ரீன் நல்லா இருக்காது. இதுதான் உமா ராஜேந்திரா. இப்போ ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, பக்காவாக இருக்கும். அப்போலேருந்து இப்போ வரையும் இதாங்க ஆடியன்ஸுக்கான போர்ட்டு. அங்கே கார்னிவல் போனோம்னா லக்ஸரிஸாக இருக்கும். கொஞ்சம் என்ன சொல்கிறது, அது வந்து லக்ஸரிஸான பீப்புள்ஸ்க்கு கரெக்டான தேட்டர். அது ப்ரீமியமாக இருக்கும். இந்த உமா ராஜேந்திரா வந்தால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அந்த செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கான தேட்டருங்க. இந்த ஃபேன்ஸ் போர்ட்டுங்குவாங்க, அந்த மாதிரி தேட்டரு. இது விஜய் படம், அஜித் படம், எந்த படம் வந்தாலும் இங்கே வந்து தான் டான்ஸ் ஆடுவாங்க. கார்னிவலில் டான்ஸ்லாம் வாய்ப்பே கிடையாது, எங்களுக்கு இங்கே கூட விட மாட்டாங்க. இங்கே ராஜேந்திராவில் நல்லா செலிப்ரேட் பண்ணி டான்ஸ் கின்ஸ்லாம் உள்ளே ஆடிட்டுருப்பாங்க, நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி இந்த தேட்டர் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஃபேமிலியாக போகணும் அப்படின்னா கார்னிவல் போய்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோடு வரணும்னா உமா ராஜேந்திரா வந்துக்கலாங்க. அந்த ஆப்போசிட்டில் காட்டில் ஒரு தேட்டரு எம்டி லேண்டு, அங்கே வந்து லக்ஷ்மி தேட்டர்னு ஒரு தேட்டர் இருந்துச்சு. அப்புறம் லீஸுக்கு கார்னிவல்ஸ் வாங்கி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் லீஸ் முடிச்சு வச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தேட்டர் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க இங்கே. அந்த தேட்டருக்கு நான் அடிக்கடி போயிருக்கேன், நல்லாயிருக்கும் அந்த தேட்டரு.
2 ஸ்க்ரீனில் ஒரு ஸ்க்ரீன் பெரிய ஸ்க்ரீனு, ஒரு ஸ்க்ரீன் சின்ன ஸ்க்ரீனு. சின்ன ஸ்க்ரீனில் வந்து ஸ்க்ரீனில் பிரைட்னஸே இருக்காது, வேஸ்ட்டு ஸ்க்ரீனு. இந்த கடுப்பாக வரும் அந்த ஸ்க்ரீனுக்கு போனாவே. சவுண்டாக நல்லா தாங்க இருக்கும். திண்டுக்கல் இதான் அனுமந்த நகர் மேம்பாலங்க. அவ்வளோதான். நம்ம ஊருக்கு இன்னும் நம்ம ஊர் பேர் நல்லாம்பட்டி. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கும். காட்டுறேன் உங்களுக்கு. ஜம்முன் இருக்குல்ல ரோடு எல்லாமே, வண்டியே போகாமல் 1-2 வண்டி மட்டும் போய்கிட்டு இந்த மாதிரி பார்த்துட்டு மற்ற ஊருக்கு போய் அவ்வளோ வண்டியை பார்க்குறப்ப எனக்கே மிரட்சியாக இருக்கும். என்னோட அவ்வளோ வண்டி போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். கிளைமேட்டுமே நல்லா சிரிச்சிலுன்னு தான் இருக்குது. விட்டா மழை பெய்யும் போல். மழை பெய்கிற மாதிரி கண்டிஷன்லாம் இருக்குது. பார்ப்போம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஊருக்கு வந்தோம். அப்போவும் அப்படி தான் நாங்கள் வந்தோடனே மழை வந்துடுச்சு. நாங்கள் போனதுக்கப்புறம் மழை வரல. இப்போ பார்த்தா திருப்பி நாங்கள் வர திருப்பி மழை பெய்கிற மாதிரியே இருக்குது. பாருங்கள், மழைக்கே நம்மளை கொடுத்துருக்குங்க. அதாங்க வரவே இருக்குது. எப்படிலாம் உருட்ட வேண்டியதாக இருக்குது. ஆஃப் ரோடு வந்தாச்சுங்க. டம்மு டும்முன்னு இப்போ போட்டு அடிக்கும். ஆல்ரெடி சேனலில் வந்து சஸ்பென்ஷனு பேக்கப்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். 3/4 முடிஞ்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆஃப் ரோடு இங்கிட்டலாம் 15 வருஷம் பக்கத்தில் இப்படி தான் இருக்குது. ஏதாவது ரோடு போடுவாங்கன்னு பார்க்க போட மாட்டுறாங்க. அதுக்கு இங்கே இருக்க மக்களுமே பெட்டிஷன் எழுதி தரணும். அவங்க என்ன யார் எப்படி போனால் என்ன அப்படின்ட்டு கட்டுக்க மாட்டாங்க. அவங்க பண்ணுவாங்க இவங்க பண்ணுவாங்கன்ட்டு. யாராவது ஒருத்தர் ஆக்ஷன் எடுக்கணும்ல. யாராவது போய் யாராவதுன்னு இல்லை, மொத்தம் இங்கே இந்த இருக்க ஏரியாக்காரங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணால் ஏதாவது மாறும். பண்ண மாட்டாங்க. எனக்கு வேலை இருக்குது அவனுக்கு வேலை இருக்குன்ட்டு அவன் வேலையை தான் பார்த்துக்குவாங்க. என்ன சொல்கிறது, செல்லக்குட்டி வாங்குகிறோம், என்ன வாங்குகிறோம், தட்டி தூக்குறோங்க. வந்தாச்சுங்க, வந்தாச்சு ரோட்டுக்கு வந்தாச்சு, மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. நான் உங்களுக்கு ஒரு மரத்தை காட்டுறேன். அந்த மரம் பாருங்கள், செம்மையாக இருக்கும். அந்த மரம், அந்த மரத்தில் வந்து இந்த பழந்தண்ணி வவ்வால்னு சொல்லுவாங்க. இந்த நரி மாதிரி மூஞ்சி இருக்கும்ல, அந்த வவ்வால் அப்படியே கொத்து கொத்தாக தொங்கும். இந்த மரத்தில் தாங்க. இந்த மரம், இந்த புளிய மரத்துலையும் பக்கத்தில் இருக்க இந்த மரத்துலையும். பக்கத்தில் இருக்க மரம் என்ன மரம், ஆலமரமா? இந்த 2 மரத்துலையுமே இந்த சவுண்டு கேட்குதா, அந்த தொங்குது பாருங்கள். அது எல்லாமே வவ்வால் தான். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அது அப்படியே பல மாதிரி இருக்குது பாருங்கள், கருப்பு கருப்பாக. அது எல்லாமே வவ்வால் தாங்க. என்ன அது 100 கணக்கில் இருக்குது. 100 கணக்கில்னு சொல்கிறதா இல்லை 1000 கணக்கில்னு சொல்கிறதான்னு தெரியல. அந்த அளவுக்கு இருக்குது. எல்லாமே குட்டி குட்டி வவ்வால் தான். இருக்கு நம்ம என்னங்க என் செல்லுலே கேமரா தெரியுதான்னு தெரியல, இலையாக தான் தெரியுது. பார்த்தீங்களா, தெரியுதா? இந்த ரெக்கை கூட ஆட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். எல்லாமே வவ்வால் தாங்க. ஏதோ இலை மாதிரி தான் தெரியுது. அந்த அளவு மெர்ஜாகி போச்சு மரத்தோட மரமாக. ஏகப்பட்ட வவ்வால் இருக்கு. சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி இதெல்லாம் ஹண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போலாம் ஹண்ட் பண்ணுறது இல்லை. செம்மையாக இருக்குல்ல. கிளார் அடிக்குது இங்கே, அங்கே கிளார் அடிக்காது. நான் அந்த புளிய மரத்தில் பாருங்கள், தெரியுதா? இது நல்லா தெரியுது. ஏன்னா அந்த மரம் அடர்த்தி என்னாலும் தெரியல. இங்கே சூப்பராக தெரியுது. இல்லைங்க, 1000 கணக்கில் இருக்குது. நான் கூட 100 கணக்குன்னு தாங்க நினச்சேன். எப்பா வேறு லெவலில் இருக்குங்க. இந்த ட்ராக்குலா, இதை பார்க்குறப்பலாம் ட்ராக்குலா தான் ஞாபகம் வருது. தெரியுதுங்களா? பார்த்தீங்களா, தெரியுதா? இந்த சக்கையை கூட ஆட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. எல்லாமே வவ்வால் தாங்க. ஏதோ இலை மாதிரி தான் தெரியுது. அந்த அளவு மெர்ஜாகி போச்சு மரத்தோட மரமா. ஏகப்பட்ட வவ்வால் இருக்கு. சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி இதெல்லாம் ஹண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் ஹண்ட் பண்றது இல்லை. செம்மையா இருக்குல்ல, தெரியுதுங்களா? கொத்து கொத்தா அப்பா எவ்வளோ இருக்கு பாருங்க. அந்த ஆலமரத்தில் கூட தெரியல கரெக்டா. இலை பெருசு பெருசாக இருக்குனால, இது இலை சின்ன இல்லைனால துண்டா தெரியுது. இந்த மரத்துக்கு பின்னாடி அங்கே ஒரு மரத்தில் அதுக்கு மேலே தொங்குது பாருங்க. அப்பா சாமி, வேற லெவல் வெறித்தனங்க. செம்மையா இருக்குல்ல. இது வந்து ஆர்எம்பிசி காலனின்னு சொல்லுவோம். காய்ஸ் ஊருக்கு வந்தாச்சு காய்ஸ். வழக்கம் போல தான் பிளாக் பண்ணிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம். வார வழியில்
கேமரா ஆஃப் ஆயிடுச்சா இல்லை ஹேங் ஆயிடுச்சான்னு தெரில. அந்த ஃபுட்டேஜ் இருக்குது, ஆனால் கரெக்டாக ஆயிடுச்சு போல், ப்ளே ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, அவ்வளோதான். அதை வச்சு தாங்க ஓட்டணும் கோபுரம் வாங்குற வரையும். சரிக்கா, சொந்த ஊருக்கு வந்தாச்சு. அடுத்து ஒரு நல்ல விளாகில் உங்களை சந்திக்கிற வரையும் டாட்டா பை பை, ஓட்டா.